இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில ரஷ்யா ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன் எடுக்கலாம் அப்படிங்கிறது போல பல மேற்குலக நாடுகளா இருக்கட்டும், உக்ரைனா இருக்கட்டும் பெருமளவுல நம்புறாங்க. அந்த காரணத்தினாலயோ என்னமோ தெரியல, உக்ரைன் பெருமளவுல ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அதுவும் இந்த பெல்கிராட் பகுதியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல ரஷ்யாவோட பெல்கிராட் பகுதிக்கு பக்கத்துல சுமியில ரேடார்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல கொண்டு போய் இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க மரவரிசைகளை. இது ஒரு பெரிய ட்ரோன் வீடியோ நான் சும்மா கட் ஷாட் பண்ணி கொடுக்குறேன். இந்த ட்ரோன் வந்து ரேடார் அந்த இது இருக்கும் இல்லையா, ஸோ அதை மட்டும் தெரிஞ்சுட்டு போய் தாக்குதல் பண்ணிட்டு இருக்கோம். இது போல ரேடார்ஸை வந்து ஃப்ரண்ட் லைன்ல ரொம்ப ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள் இருக்கு. இதெல்லாம் பல தடவை நம்ம பார்த்துருப்போம். பட் ஆனால் இது போல தொடர்ந்து உக்ரைன் இந்த வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கான காரணம் என்னன்னா ஃபேப் வகை குண்டுகள். இந்த ஃபேப் வகை குண்டுகளை சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 90 கிலோமீட்டர் ரேஞ்ச் 80 கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கலாம் பார்த்துருந்தோம். அதிநவீனமயப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இது போல ரேடாரை முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரண்ட் லைன்ல கொண்டு போய் வச்சிட்டோம்னா தான், பத்திரமா வச்சிட்டோம்னா தான் ரஷ்யா இன்கேஸ் அவங்களோட விமானங்கள் எடுத்துட்டு வராங்க அப்படின்னா அதை தெரிஞ்சுக்க முடியும். அதை இன்டர்செப்ட் பண்றோமோ இல்லையோ நம்மளுக்கு டைம் கிடைக்கும். அந்த ஃபேப் குண்டுகளை வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து வேற லொக்கேஷன் எடுத்துக்கிறதுக்கு டைம் கிடைக்கும், அவங்க ரியாக்ஷன் டைம் கிடைக்கும். அப்படிங்கிறதுக்காக இது போல ரேடாரை ரொம்ப ஃப்ரண்ட்ல கொண்டு போய் வைக்கிறாங்க அப்படிங்களும் சொல்றாங்க. அதுவும் தாழ்வா பறக்கக்கூடிய விமானங்கள்லாம் ஐடென்டிஃபை பண்ணும் அப்படிங்கிறதுக்காக. அது இப்போ சுமிலாம் 1500 குண்டுகள் பெருமளவில் பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற வீடியோ பதிவுகள் வந்துட்டு இருக்கு. செயல ஒரு வீடியோ பதிவுகளோட இருக்கும். இது போல களத்துல ஃபேப் குண்டுகளோட டாமினேஷன் இப்போ வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா குறையவே இல்லை. அதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்லயும் இந்த போர் நடந்துக்கிட்டாலே ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்லயும் வந்து பாத்தீங்கன்னா எந்த போரா இருந்தாலும் ஒரு வெப்பன் வந்து பாத்தீங்கன்னா டாமினேட் பண்ணும் களத்துல. இந்த எஃபிவி ட்ரோனா இருக்கட்டும், இந்த ஃபேப் குண்டுகளா இருக்கட்டும், இதெல்லாம் வந்தது டாமினேட் பண்ணது பண்ணிக்கிட்டே தான் இருக்கு. இது டெவலப் ஆயிட்டே இருக்கே தவிர இதோட மாற்றம் இதை தடுக்கிறதுக்கு அப்படிங்கிற எதுவுமே வரல, இப்போ வரைக்கும் பண்ண முடியல. ஆனால் இதே டேங்காக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அதுக்கு ஆன்டி அப்படிங்கிறது போல் வந்துடும். டேங்க்னா ஆன்டி டேங்க் அது போல் வந்துடும். இப்போ ஜிபியு குண்டுகள் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஜிபிஎஸ் ஜாம் பண்ணுறது இவ்வளோ பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதுனால அந்தந்த வெப்பன்ஸோட டாமினேஷன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா குறையும். ஆனால் ஃபேப் குண்டுகள் இப்போ வரைக்கும் குறையவே இல்லை அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் அரேனா எம் ஆக்டிவ் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் ரோஸ்போரான் எக்ஸ்போஸ் இருக்காங்களே அவங்க வந்து சோதனை பண்ணி பார்த்துருக்காங்க. அவங்களோட டேங்குக்கு ரஷ்யாவோட டேங்க்ல இது வந்து செட் பண்ணுவாங்க. எப்படி இஸ்ரேல் இந்த ட்ராஃபி ஆக்டிவேஷன் சிஸ்டம் இது போல சொல்றாங்க இல்லையா, அதாவது ஒரு குண்டுகள் வெர்டிக்கலா வந்தாலும் சரி இல்லை ஹரிசான்டலா வந்தாலும் சரி அதை நியூட்ரலைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது போல டெஸ்ட் பண்ணி இருந்துக்கிறாங்க. ஏன்னா இந்த எஃபிவி ட்ரோன்கள்லாம் வருது இல்லையா, ஸோ அந்த டைம்ல ஒரு ட்ரோன் 2 ட்ரோன் அப்படின்னா பண்ணலாம். இப்போ களத்துல பெருமளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஃபென்சிவ் ஆப்ரேஷன் நடக்குது அப்படின்னா 6 ட்ரோன் 7 ட்ரோன் வரைக்கும் அட் அ டைம்ல வந்து சப்ரஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அது போக ஆர்ட்லரி குண்டுகள் இது போல விஷயங்கள்லாம் நடக்குது. ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்லாம் யூஸ் பண்ணி தாக்குதல் பண்ணுவாங்க. ஆனால் பெருமளவு ட்ரோன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ இது போல சமயத்தில் இந்த அரேனா எம் ஆக்டிவ் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா பெருமளவு டேங்கை பாதுகாப்பாக கொடுக்கும். இன்கேஸ் ஒரு அஃபென்சிவ் ஆப்ரேஷன் இருக்குன்னா களத்தில் இன்னும் கொஞ்சம் தூரம் வீரர்களை கொண்டு போகிறதுக்கு இது பெருமளவில் உதவியாக இருக்கும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. இதுக்கு வந்து ஹிஸ்புல்லா தரப்புல நம்ம பார்த்துருக்கோம் 3 பேரல் வச்சு யூஸ் பண்ணியிருந்தாங்க ஆன்டி டேங்க் மிசைல் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ ஒரு விஷயம் வந்ததுனால அதுக்கு ஆல்டர்னேட் வரும். இப்போ ரஷ்யா இது போல ஒரு சோதனை பண்ணியிருக்காங்க. இதுக்கு மல்டிபிள் ப்ரொஜெக்டைல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரலைஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அட் த டைம்ல எத்தனை ப்ரொஜெக்டைல்ஸ் இந்த அரேனா எம் சிஸ்டம்னால நியூட்ரலைஸ் பண்ண முடியுது அப்படிங்கிறத போல. ஏன்னா ட்ராஃபி சிஸ்டம்ல 2 அவங்க 3 ப்ரொஜெக்டைல் வச்சு லான்ச் பண்றாங்க ஹிஸ்புல்லா தரப்பு. ஸோ அது போல இந்த டைம்ல இந்த டேங்கோட அப்கிரேடேஷன் எந்த அளவுக்கு உதவ போகுது, இதனால களத்துல முன்னேறக்கூடிய ரஷ்ய வீரர்களுக்கு இது எப்படி உதவியா இருக்கு அப்படிங்கிறத அடுத்த பயில பார்க்க ஆரம்பிக்கல. அதாவது ரிசல்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா அது சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா களத்துல ரஷ்யாவோட இன்ஜினியர்ஸ் ஃப்ரண்ட் லைன்ல வந்து வேணுங்கிற மாதிரியான மாடிஃபிகேஷன் பண்றாங்கன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ லைனா லோடா இருக்கும். இது போல வேணுங்கிற ரஷ்ய வீரர்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்களை இருக்கக்கூடிய ஸ்கிராப்ஸ் ஜங்கை வச்சு இது போல மாடிஃபிகேஷன் பெருமளவில் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இது களத்துல பெருமளவில் கை கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. களத்துலையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது போல சபட்டாஜ் ஆப்ரேஷனுக்கு இது போல விஷயங்களுக்குலாம் இது ரொம்ப அதிக அளவில் கை கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. இது போல விஷயங்கள் தொடர்ந்து டெவலப் ஆகிட்டே இருக்கிறதுனால இவங்களும் அடுத்த கட்ட வளர்ச்சி நோக்கி போயிட்டு இருக்காங்க. இதே போல விஷயம் உக்ரைன் தரப்புல இருக்கு. ஸோ உக்ரைன் தரப்புல வந்து பண்ண ஒரு கட்டத்துக்கு மேல இது போல விஷயங்கள்லாம் வந்து டவுன் ஆயிடுச்சு. மேபி ரஷ்யா ஒரு அஃபென்சிவ் ஆப்ரேஷன் எடுக்கும்போது உக்ரைன் இது போல ஏதாவது செஞ்சு மீண்டு வராங்களா, இல்லை அவங்களோட இன்ஜினியர்ஸ்லாம் ஃப்ரண்ட் லைன்ல இருந்து செஞ்சு கொடுக்கறது அது போல விஷயங்கள்லாம் இல்லையா. ஏன்னா பெருமளவில் மொபைலைசேஷன் ஆள் பிடிக்கிற வண்டி இருக்கு இல்லையா, இப்போ பெருமளவில் சுத்திட்டு இருக்கு. இந்த டைம்ல இன்ஜினியர்ஸ் ஃப்ரண்ட் லைன்ல போய் உதவுறதுக்கெல்லாம் இருக்குமா, துப்பாக்கியை பிடியப்பா இங்கேருந்து நீ செய்யறதெல்லாம் போதும் போய் ஃப்ரண்ட் லைன்ல நில்லு, பெருமளவில் ஆளுங்க வந்தாங்கன்னா தடுத்து நிறுத்ததுக்கு நீ வேணும்போ செய்யறதெல்லாம் பார்த்துக்கலாம், மேற்குலக நாடுகளுக்கு ஆர்டர் கொடுத்தா கொண்டு வந்து கொடுப்பாங்க, அதனால நீ என்ன ஒன்று போய் துப்பாக்கி பிடிச்சி ஃப்ரண்ட் லைன் அனுப்பிச்சு விட்ருவாங்களா அப்படிங்கிறத தெரியல. ஏன்னா உக்ரைனோட கேபிட்டலான கீவா இருக்கட்டும்
கர்கீவா இருக்கட்டும், பல இடங்கள்லையும் இந்த ஆள் பிடிக்கிற வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிவேகமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஸோ இந்த உக்ரைனும் பெருமளவில் அந்த டிஃபென்சிவ் ஆப்ரேஷனுக்கு தயாராகிறாங்க ஆளுங்களை பிடிச்சு பிடிச்சு. இப்படி பிடிக்கப்பட்ட ஆளுங்க எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லைனில் ரெசிஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்ரோசியா பகுதியில் அட்வான்ஸ் ஆகுறாங்க இல்லையா, நீங்கள் கூட கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருந்தீங்க. ஷெர்பிக்கி, மாலே ஷெர்பிக்கி இந்த பகுதியெல்லாம் வந்து உக்ரைனோட வீரர்கள் பெருமளவில் பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, முன்னாடி இது போல வீரர்கள் சரணடைகிற காட்சி அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இப்போ கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு அப்படிங்களும் சொல்லலாம். ரஷ்யா ஒரு அஃபென்சிவ் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க அப்படின்னாலே சரணடைகிறாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஆரம்ப காலத்தில் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த சரணடைகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. இப்போ திரும்பி இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா அந்த வீரியம் வீரர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தன்மைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் பிரேக் ஆயிடுது. போய் நம்ம சரண்டர் ஆயிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்துடுறாங்க அப்படிங்கிற சொல்கிறாங்க. இது போல் ஃபோர்ஸ்ஃபுல்லாக பிடிச்சிட்டு போகிற வீரர்கள்னால அப்படிங்கிறது போல். ஏன்னா இந்த மாலே ஷெர்பிக்கி ஷெர்பெல்லாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தது. இப்போ அங்கே இருக்கக்கூடிய வீரர்களை அரெஸ்ட் ஆகிக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகளை இப்போ வந்துகிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் இந்த லொபோக் பகுதியில் அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. இது போல விஷயங்கள்லாம் நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பார்த்துருப்போம். இப்போ அது பெருமளவில் பேசுபொருளாக மாறி இருக்கு. நீங்கள் கூட அதை வீடியோ பதிவுகள் அமைச்சிருந்தீங்க. ஸோ இது போல் வீரர்களை பிடிச்சிட்டு போனால் அவங்க பெருமளவு சண்டை பிடிக்க மாட்டுறாங்க, ரெசிஸ்ட் பண்ண மாட்டுறாங்க. அதுதான் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை. இது போல் பல டிராபேக்ஸ் உக்ரைனுக்கு இருக்குது. ஸோ உக்ரைன் இதுலேருந்து எப்படி மீண்டு வர போகிறாங்களா, இல்லை ரஷ்யா அவங்களோட அஃபென்சிவ் ஆப்ரேஷனாக டாமினேட் பண்ண போகிறாங்களா, என்ன நடக்கும்னு பார்த்தலாம். இப்போ அப்படியே நம்ம கிளம்பி இந்த கொரியா பெனின்சுலாக்கு வந்துட்டோம் அப்படின்னா, இந்த நார்த் கொரியா, அதாவது கிம் ஜாங் உன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக மிலிட்ரி சைட்டுக்கே போய் சோதனையெல்லாம் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற இந்த ஸ்னைப்பர் ரைஃபிள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருமளவில் பாருங்க அப்படிங்கிறது போல டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்துருந்துருக்காங்க. அதுவும் சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் கொரியா தரப்பு வந்து குற்றச்சாட்டுகள் வந்திருந்தது. ரஷ்யா பெருமளவில் நார்த் கொரியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜியை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது போல. அதுவும் ட்ரோன் இருக்கலாம், சூசைட் ட்ரோன்கள், காமிகாசி ட்ரோன்கள், இதெல்லாம் வந்து நார்த் கொரியானால செய்யலாம். ஆனால் ஏஐ இருக்கக்கூடிய ட்ரோன்கள்ங்கிறது பெருமளவில் இப்போ நார்த் கொரியா ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அது எப்படிப்பா கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா, நார்த் கொரியாவோட இன்டெலிஜென்ஸ் இது போல இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் எடுத்து மிலிட்ரி ட்ரில்லாம் பண்ணுறாங்க, அதோட இமேஜஸ்லாம் எடுத்து சேட்டலைட் இமேஜ் எடுத்து செக் பண்ணும்போது சவுத் கொரியாவோட கேனைன் டேங்குகள், இது போல விஷயங்கள், ஆர்ட்லரி சிஸ்டங்கள், எம்எல்ஆர்எஸ் எல்லாத்தையும் வச்சு அதை வந்து துல்லியமாக தாக்குறதுக்கான ட்ரைனிங்கை ஏஐக்கு கொடுத்துட்ருக்குறாங்க. இது போல் டீகைஸை ரெடி பண்ணி டேங்க் போலவே இருக்கக்கூடிய ஒரு வடிவமைச்சு அதை வச்சு இதுதான்ப்பா கேனைன் டேங்க்கு, அது இப்படித்தான் இருக்கும், இது போல் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கும் அப்படிங்கிறத ஏஐக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இது போல் அவங்க தொழில்நுட்பத்தில் வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா நம்மளோட இராணுவத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப டஃப் கொடுப்பாங்க அப்படிங்கிறது போல் அவங்க தற்போது ரிப்போர்ட்ஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு. இது சவுத் கொரியாவுக்கு த்ரெட்டாக இருக்குது. இது போல காரணங்களுக்காக தான் யூன் சூக் யூல் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ராணுவ வச்சு கொண்டு வரலாம் அப்படிங்கிற முடிவெடுகள் எடுத்தாரோ என்ன எதுவும் தெரில. பட் ஆனால் இப்போ அவர் ஆட்சி விட்டு தூக்கிட்டாங்க சவுத் கொரியாவில். அது ஏகப்பட்ட சிக்கல்கள் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கிம் ஜாங் உன் அவர்கள் ஏவாக்ஸாகவும் கூட சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருந்தாரு. ஸோ ஏவாக்ஸு, ஏஐ இன்டகிரேட்டட் ட்ரோன்ஸு, காமிகாசி ட்ரோன்ஸு, இது போல தொழில்நுட்பத்தில் வேற கட்ட வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்காங்க. இது போல விஷயங்கள்னால சவுத் கொரியாவில் இப்போ இது போல வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏவாக்ஸ் இருக்குது நார்த் கொரியா கிட்ட, ஏகப்பட்ட விஷயங்கள் அட்வான்ஸ் ஆகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் கொரியா கிட்ட இருக்கக்கூடிய பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கூட வாங்கிட்டு கொண்டு போய் மிடில் ஈஸ்டில் வைக்கிறாங்க. ஏன்னா அப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலைக்கு அமெரிக்காவை தள்ளப்படுறாங்க. ஏன்னா இதுதான் ப்ரெஷர் டெஸ்ட். இந்த ப்ரெஷர் டெஸ்ட்டில் அமெரிக்காவோட வீக்னஸ் வெளியே வருது. அதாவது ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் உக்ரைனுக்கு பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தரணும். அட் த சேம் டைம் இப்போ மிடில் ஈஸ்ட் ஆரம்பிச்சிருச்சுன்னா மிடில் ஈஸ்ட்லேயும் அமெரிக்காவுக்கு ஏகப்பட்ட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தேவை. இதை விண்டோவாக பயன்படுத்தி சைனா அந்த சைடு தைவான் மேலே காலை வச்சாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற கேள்வி வருது. இப்போ அதுக்கு நம்மளை கூட்டு சேர்க்கலாமா? இப்போ அதுக்காக தான் நம்ம மேலே டாரிஃப் வார்லாம் போடுறாங்களா, பெருமளவில் அழுத்தங்கள் கொடுக்குறாங்களா, பங்களாதேஷை ரெடி பண்ணிக்கிறாங்களா, பாகிஸ்தான் கூட சமீபத்தில் தீவிரவாத தாக்குதல்லாம் பண்ணாங்க. ஏன் அப்படின்னா அதை நம்ம நியூட்ரலைஸ் பண்ணிட்டோம். ஏன்னா இப்போ பிலிப்பைன்ஸ் இருக்காங்க இல்லையா, 2023 அந்த டைமில் தான் வந்து பண்ணார், 24 இந்த டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்குவாட் அப்படின்னு ஒரு அமைப்பு உருவாக்குறாங்க. இப்போ அந்த அமைப்பில் நம்மளை உள்ளே இழுக்கிறதுக்கான முழு வேலையை மும்பரமாக பிலிப்பைன்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சீனாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய அமைப்பு அது. ஸோ அந்த அமைப்பில் நம்ம எப்படியாவது சேர்த்திக்கணும் அப்படிங்கிற முழு மும்பரமான தீவிரத்தன்மையை வந்து பண்ண பிலிப்பைன்ஸ் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. எதுக்காகுங்க அப்படிங்கிற கேள்விகள் வருது. ஏன்னா இதுதான் அமெரிக்காவோட சப்ளை லைன்ஸ். ஸோ அமெரிக்காவோட சப்ளை லைன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பு, மிடில் ஈஸ்ட்டுக்கு மட்டும்தான் கவர் பண்ண முடியுது. ஸோ அதுக்கு மேலே அவங்க எக்ஸ்டெண்ட் ஆகுறாங்க அப்படின்னா அங்கே சிக்கலாகுது அவங்களுக்கு அப்படிங்கிறது இது வந்து புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அட் த சேம் டைம் ரஷ்யாவோட சப்ளை லைன்ஸ் உக்ரைனில் மட்டும் இல்லை, கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் வரைக்கும் இருக்குது. ஸோ இது எந்த அளவுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படிங்கிறத அவங்களும் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சைடு ரஷ்யா கழுத்தங்கள்ன்றது இருந்துக்கிட்டு தான் இருக்குது, அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை.
ஆனால் இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காவில் காய்களை மிக வேகமாக ரஷ்ய தரப்பு வந்து நவுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆப்பிரிக்காவில் பெருமளவில் ஆளுமை வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா வளர்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் சஹேல் ரீஜனில் வந்து பார்த்தீங்கன்னா பெருமளவில் சஹேல் ரீஜன், மாலி, நிஜர், புர்கினா ஃபேசோ இந்த இடத்துல அவங்க ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் வச்சுட்டதுனால அதான் அல்ஜீரியாலாம் பெருமளவில் வந்து பண்ணால் போர்ட்டெலாம் இருக்குது, ஓப்பன் பண்ணி விட்டாங்க. இந்த 3 நாடுகளுக்கு வேணுங்கெல்லாம் சப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது போல் பெருமளவில் இவங்களாம் வந்து ஒன்று கூடுறதுனால இந்த சஹேலுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதிகள் நிஜர்லேருந்து மேலே செனிகள் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் இருக்கு இல்லையா, பல நாடுகள் இருக்குது, ஐவரி கோஸ்ட் இது போல் நாடுகள். ஸோ அவங்களாம் இப்போ பெருமளவில் ரஷ்யாவோட ஆளுமைக்கு கீழே வராங்க அப்படிங்கலாம் சொல்லப்பட்டு வருது. இப்போ ஆப்பிரிக்காவில் சஹேல் பகுதியில் மட்டும் கிடையாது, அப்படியே கீழே வந்தோம்னா மத்திய ஆப்பிரிக்க பகுதியில், அதுவும் சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் ரிப்பப்ளிக் அப்படிங்கலாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் ரிப்பப்ளிக்ல வேக்னர் படை இருப்பாங்களே, திரும்ப அந்த சேனல்ஸ் வந்து பெருமளவில் வீடியோ பதிவுகளை வர ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு. ட்ரோன் ட்ரைனிங், ஸோ அதுக்கான இமேஜஸ்லாம் லோட் ஆயிருக்கும். ட்ரோன் ட்ரைனிங், அங்கே இருக்கக்கூடிய நபர்களுக்கு போர் வியூகங்களை வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக் கொடுக்கும் பணியில் வேக்னர் படைகள் இறங்கியிருக்காங்க. இந்த சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் ரிப்பப்ளிக் தான் பெருமளவில் பேஸாக பயன்படுத்தி ரஷ்யா இந்த அளவுக்கு டாமினன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காவில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மிக முக்கியமான ஒரு பகுதி சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் ரிப்பப்ளிக். இப்போ இங்கே மட்டும் கிடையாது, அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்வட்டோரியல் குனியா, ஸோ அந்த பகுதியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா பெருமளவில் ரஷ்யா வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. ஸோ இந்த பகுதி எல்லாமே சிக்கலுக்குரிய பகுதி. ஏன்னா யுகாண்டா வந்து பார்த்தீங்கன்னா டிஆர் காங்கோவுக்கு ஆதரவாக இருக்காங்க, பெருமளவில் ராணுவத்தெல்லாம் உள்ள அனுப்புறாங்க அப்படிங்கலாம் பார்த்தோம். இதே வந்து பார்த்தீங்கன்னா ரவாண்டாவில் இருக்கக்கூடிய M23 ரிபல்ஸ், அதாவது டிஆர் காங்கோட ஒரு நபர்கள் தான். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெருமளவில் உள்ள தாக்குதல் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கலாம் பார்த்தோம். ஸோ இந்த சமயத்தில் இங்கே இருக்கிற ரீஜனே தயாராகுது அப்படின்ற கேள்விகள் வருது. அட் த சேம் டைம் இந்த M23 ரிபல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஒரு காரணத்தினால அது சுமூகமாக இருக்கணும், நல்ல பேச்சுவார்த்தை முடிவுகள் எட்ட பண்ணுன்றதுக்காக இந்த வலுக் லேக்ன்ற இம்பார்ட்டன்டான ஒரு டவுன் இருக்குல்ல, அது வந்து பின்வாங்கி இருக்கிறதா செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவில் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பையன் உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப், பை.